மதுரை மத்திய சிறையில் கைதிகளால் மீன் பண்ணை அமைக்கப்பட்டு மீன் விற்பனை துவங்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள சிறைகளில் கைதிகளால் தயாரிக்கப்படும் பொருட்களை விற்பனை செய்வதற்கு சிறப்பு அங்காடிகள் துவங்கப்பட்டுள்ளன. மதுரை மத்திய சிறையில் கைதிகளால் தயாரிக்கப்பட்ட பொருட்களின் விற்பனையை சிறைத்துறை டிஐஜி முகமது ஹனீஃபா துவக்கி வைத்தார். சிறை வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த தண்ணீர் தொட்டியில் கைதிகள் மீன்களை வளர்ப்பதற்காக சிறிய மீன் குஞ்சுகளை விட்டார். முதன்முறையாக மதுரை மத்திய சிறையில்தான் கைதிகள் நடத்தும் மீன் பண்ணை அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு மீன் வளர்க்க பயிற்சி பெற்ற போலீசார் உதவியுடன் கைதிகள் மீன்களை வளர்க்கும் பணியில் ஈடுபட உள்ளனர். இந்த பண்ணையில் வளர்க்கப்படும் மீன்கள் சிறையில் அமைக்கப்பட்டுள்ள அங்காடியில் உயிருடன் விற்பனை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் கைதிகள் கோழி, ஆடு உள்ளிட்ட கால்நடைகளை வளர்க்க எதிர்கால திட்டம் இருப்பதாக டிஐஜி முகமது ஹனீஃபா தெரிவித்தார். சொல்லுவாங்க பிசினஸ் எல்லாம் நிறைய பேர் சும்மா இருக்காங்க அப்படின்ட்டு. கெயின்ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணா அவங்களுக்கு நல்லது, நமக்கு நல்லது. அமைதி நல்லவும் அவங்களும் மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருப்பாங்க. அதோட இனிஷியேட்டிவ் தான் எல்லாம் அந்த பிசினஸ்ல யாருக்கு இந்த மீன் பண்ணையில இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களை ஈடுபடுத்தி இதை ரெடி பண்ணுவோம். முதல்ல மீன் ஆரம்பிச்சு அப்புறம் கோழிக்கு போவோம். அடுத்தாப்புல சந்தர்ப்பங்கள் இருந்தால் ஆடுகள், மாடுகள் வளர்க்கப்படும். மதுரையின் சிறப்பு உலகெங்கும் பரவட்டும். சிறை அங்காடியில் காய்கறிகள், ரெடிமேட் ஆடைகள், முறுக்கு, தட்டை, ஹல்வா போன்ற தின்பண்டங்களும் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. கைதிகளால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது.